நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 2 காட்டெருமைகள் காலில் சிக்கிக் கொண்ட பாத்திரத்தை வன கால்நடை மருத்துவர் மயக்க ஊசி செலுத்தி பாத்திரத்தை அகற்றினார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வனச்சரகத்திற்குட்பட்ட சுள்ளிக்கூடு காப்புக்காடு வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள எஸ்கைகேடி பகுதியில் 4 வயதுடைய பெண் காட்டெருமையின் இடது பின்னங்காலில் இரும்பு வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய எவர் சில்வர் பாத்திர வளையமானது சுற்றப்பட்டிருப்பதால் காட்டெருமை நடக்க முடியாமல் அப்பகுதியில் உலா வருவதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் நீலகிரி மாவட்ட வன அலுவலர் உத்தரவின்படி முதுமலை கால்நடை மருத்துவர் ராஜேஷ்குமார் தலைமையில் வனத்துறையினர் காட்டெருமை நடமாட்டத்தை கண்காணித்து பின்னர் மயக்கூசி செலுத்தி பிடித்தனர். பின்னர் பிடிப்பட்ட அந்த காட்டெருமையின் காலில் சுற்றப்பட்டிருந்த எவர் சில்வர் பாத்திர வளைவை வெட்டி அப்புறப்படுத்தினர். அதே போல கோத்தகிரி சக்தி மலை பகுதியில் மற்றொரு இடத்தில் சுற்றித் திரிந்த காட்டெருமை, அதாவது 8 வயது உடைய ஆண் காட்டெருமையின் வலது பின்னங்காலில் சுற்றப்பட்டிருந்த எவர் சில்வர் பாத்திர வளையத்தை வெட்டி அப்புறப்படுத்தி பின்னர் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே குடியிருப்பு பகுதியில் வீணாகக்கூடிய பாத்திரங்கள், இரும்பு வளையங்கள் மற்றும் PVC பைப்புகளை அடர்ந்த வனப்பகுதியில் பொதுமக்கள் ஆகிய நாம் வீசுவதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தினர்.